கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக உபாகமம் 32வது அதிகாரம் 9வது வசனம். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். எனக்கு அருமையானோர்களே, நாம் கர்த்தருடைய ஜனமாக இருக்கிறோம். நாம தான் அவருடைய பங்கு. என்னுடைய பங்கு யார்? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது மட்டுமல்ல, நாம் அவருடைய சுதந்திரமாக இருக்கிறோம். எவ்வளோ பெரிய மேன்மை பார்த்தீங்களா? ஒருவேளை சில வேளைகளை நம்ம நினைக்கலாம், எனக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை, நான் தனிமையாக்கப்பட்டிருக்கிறேன், நான் வெறுமையான சூழ்நிலையில் நிற்கிறேன், எத்தனையோ பேருக்கு உதவி செய்தேன், நன்மை செய்தேன், இன்று என்னை கேட்பதற்கு யாரும் இல்லையே என்று சொல்லி உன் வாழ்வில் நீ தனிமையை உணர்கிறாயோ, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய சுதந்திரம், நீ என்னுடைய பங்கு. இதை விட வேற என்னங்க ஆசீர்வாதம் வேணும்? இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னுடைய சுதந்திரம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, உன்னுடைய சோர்வை விட்டு ஆண்டவரை நோக்கிப்பார். இயேசுவனிடத்தில் நெருங்கி வா. அவர் உன்னை அவருடைய சுதந்திரமாக வைத்திருக்கிறார், அவருடைய பங்காக வைத்திருக்கிறார். அவரை காட்டிலும் மேலான ஒரு சுதந்திரம் நம்முடைய வாழ்வில் என்ன இருக்கிறது? நீங்க வசனத்தை வாசிப்பீர்களானால், அவர் நம்மை எவ்வளவு கடினமான பாதைகளில் எல்லாம் வழி நடத்தி இருக்கிறார். பின்னான நாட்களை திரும்பி பாருங்கள், பூர்வீக நாட்களை நினைத்து பாருங்கள், தலைமுறை தலைமுறையாய் நடந்த சம்பவங்களை சிந்தித்து பாருங்கள். எத்தனை பாடுகள், போராட்டங்கள் அல்ல, ஆனால் அவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் என் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு முன்பதாக சென்று கோணலான பாதைகளை செவ்வையாக்கினார், தடைகளை உடைத்தார். அவர் தாமே நமக்கு முன்பதாக சென்றார். இந்த நாளிலும் அதே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அதே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்று கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் அவர் இருக்கிறார். அவர் நம்மை காத்து வழிநடத்துகிற தேவன். அவர் நம்முடைய பங்கு, அவர் உன்னுடைய சுதந்திரம். அவர் உன்னை விட்டு கொடுப்பாரா? அவர் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டார். நம்ம செய்ய வேண்டியது எல்லாம் அவரோடு கூட இணைந்து கொள்வோம். ஆண்டவரே, எனக்கு உங்களை தவிர யாரும் இல்லப்பா, நீங்க மட்டும்தான் என்னுடைய சுதந்திரம், நீங்க தான் என்னுடைய பங்கு. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க என்று உன்னை முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பார். ஆண்டவர் இடத்துல சொல்லு, நான் எல்லாராலும் கைவிடப்பட்டிருக்கிறேன், எல்லாரும் என்கிட்ட நன்மையை வாங்கினாங்க ஆண்டவரே, இன்னும் நான் தனிமையாக நின்று கொண்டிருக்கிறேன் சொல்றியா? ஏசுனுடைய அருகில் இருக்கிறார். ஏசு கைவிடுகிற தெய்வம் அல்ல, ஏசுனை நேசிக்கிறார். ஏசுனை மேன்மைப்படுத்த வல்லமை உள்ளவர். ஏசுனிலே அன்பு கூறுகிற தெய்வம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றியப்பா. ஆண்டவரை, கேட்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பங்காக, உம்முடைய சுதந்திரமாக எங்களை வைத்திருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாமே சுதந்திரமாய் இருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஆசீர்வாதத்தை நீர் பங்காக தருகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்வின் தடைகளை அப்புறப்படுத்தும். இன்றும் அவர்கள் என்னென்ன காரியங்களுக்கு ஜெபிக்கிறாங்களோ அவைகள் வாய்க்க பண்ணும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.